Hi friends, I'm Karthik Dhruvam Academy இருந்து. ஸோ வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்காக நம்ம கரண்ட் அவர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் ஜனவரி 2024 அதே மாதிரி பிப்ரவரி 2024 இந்த 2 மாதத்துக்குண்டான கரண்ட் அவர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது மார்ச் மந்த் கரண்ட் அவர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ மார்ச் 2024க்குண்டான கரண்ட் அவர்ஸில் மார்ச் 1, 2, 3 இந்த 3 நாளுக்குண்டான கரண்ட் அவர்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, முதல் கேள்வி பாருங்கள். மின்னணு பயணச்சீட்டு இயந்திரங்கள் மூலமாக டிக்கெட் பயணச்சீட்டு வழங்கும் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான். அதாவது நம்மளுடைய தமிழக போக்குவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் அப்படின்ற சேவையை தொடங்கி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? நம்மளுடைய தமிழக அரசு பாரத் ஸ்டேட் பேங்கோடு சேர்ந்து மாநக போக்குவரத்து கழகம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரசு விரைவு பேருந்து கழக பேருந்துகளில் டிக்கெட் பயணச்சீட்டு வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? முக்கியமாக இந்த திட்டத்தை தொடங்கி வச்சது வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் நம்மளுடைய தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை தொடங்கி வச்சுருக்கார். ஓகேங்களா? ஸோ மின்னணு பயணச்சீட்டு இயந்திரங்கள் மூலமாக டிக்கெட் பயணச்சீட்டு வழங்கும் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். நடப்பு காலாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எவ்வளவென தேசிய புள்ளியியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 8.4%. அதாவது நடப்பு காலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8.4% இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேசிய புள்ளியியல் அலுவலகம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கடந்த ஆண்டில் நம்மளுடைய நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா 7.60% இருந்தது. ஸோ நடப்பு ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8.4% உயர்ந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த தகவலை நமக்கு தெரிவித்தவங்க வந்து யான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா NSO அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய புள்ளியியல் அலுவலகம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நடப்பு காலாண்டின் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எவ்வளவென தேசிய புள்ளியியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8.4%. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. நாட்டின் முதல் வெடிமருந்து ஏவுகணை தயாரிப்பு வளாகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து கான்பூர் அப்படின்ற பகுதியில் தான். ஓகேங்களா? உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய கான்பூர் அப்படின்ற பகுதியில். அதாவது அதானி டிஃபென்ஸ் அப்படின்ற நிறுவனமும் ஏரோஸ்பேஸ் அப்படின்ற நிறுவனமும் சேர்ந்து பிப்ரவரி 26 என்ன பண்ணியிருக்காங்கன்னா தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய முதல் வெடிமருந்து ஏவுகணை தயாரிப்பு வளாகத்தை கான்பூரில் உருவாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 500 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கிற இந்த வளாகத்தை திறந்து வச்சது வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வளாகத்தோட இராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய மனோஜ் பாண்டே அப்படின்றவரும் உத்தரப்பிரதேச முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் அப்படின்றவரும் சேர்ந்து இந்த வளாகத்தை திறந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? நாட்டின் முதல் வெடிமருந்து ஏவுகணை தயாரிப்பு வளாகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கான்பூரில். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். நாட்டில் புலிகளின் எண்ணிக்கை அதிகமுள்ள மாநிலம் எது? ஸோ இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டிலேயே புலிகளோட எண்ணிக்கை வந்து எந்த மாநிலங்களில் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்டியலை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதில் நாட்டிலேயே புலிகளின் எண்ணிக்கை அதிகமுள்ள மாநிலமாக எந்த மாநிலம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் தான். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 3907 புலிகளோட மத்திய பிரதேசம் வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தை பிடிச்சிருக்கு. அதே மாதிரி 1985 புலிகளோட மகாராஷ்டிரா வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடம் பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் 1879 புலிகளோட கர்நாடகா வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடம் பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் 1070 புலிகளோட தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடம் பிடிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ நாட்டில் புலிகளின் எண்ணிக்கை அதிகமுள்ள மாநிலம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். வேலை வாய்ப்பை அதிகரிக்க மெட்ராஸ் IITயால் தொடங்கப்பட்டுள்ள திட்டத்தின் பெயர் என்ன? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சுயம் ப்ளஸ் அப்படின்ற திட்டம் தான். அதாவது சமீபத்தில் வேலை வாய்ப்பை அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக மெட்ராஸ் IIT வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுயம் ப்ளஸ் அப்படின்ற திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. ஸோ மத்திய கல்வி திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி உலகின் ஒரு புதிய முயற்சியான சுயம் ப்ளஸ் போர்ட்டல் 2024 தொடங்குவதாக அறிவிச்சிருக்கார். ஓகேங்களா? ஸோ மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இன்னும் ஒரு சில திட்டங்கள் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம், இதையும் பார்த்துங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். ஓகேங்களா? சிட்டிஸ் திட்டம் அப்படின்றது பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கிரிக்கெட் மற்றும் கால்பந்து பயிற்சி வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிட்டிஸ் திட்டம் அப்படின்றது. இது வந்து பார்த்திங்கன்னா 2023 தொடங்கியிருக்காங்க.
அதே மாதிரி இமைகள் திட்டம் அப்படின்றது பெண் குழந்தைகளை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த இமைகள் திட்டம் அப்படின்றது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2023 தொடங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெய்ப்புலம் அப்படின்ற திட்டம் வந்து பார்த்திங்கன்னா வன விலங்குகளுக்கு உணவு தேவைக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெய்ப்புலம் அப்படின்ற திட்டம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2023 தொடங்கியிருக்காங்க. இந்த எல்லா திட்டமுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான், நோட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ வேலைவாய்ப்பை அதிகரிக்க மெட்ராஸ் ஐஐடியால் தொடங்கப்பட்டுள்ள திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுயம் ப்ளஸ். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள், இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் படகு சேவை எங்கு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய கொச்சி அப்படின்ற பகுதியில் தான். ஸோ மாசுபாட்டை தடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்தியாவிலேயே முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் படகு சேவையை வந்து பார்த்தீங்கன்னா கேரள மாநிலத்தில் கொச்சி அப்படின்ற பகுதியில் தொடங்கியிருக்காங்க. இதை தொடங்கி வச்சது வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வச்சிருக்கார். அதே மாதிரி சிஎஸ்எல் வெளியிட்டிருக்கிற செய்தி குறிப்பின்படி வந்து பார்த்தீங்கன்னா 2070க்குள்ளே இந்தியாவில் பசுமை இல்ல வாயு வெளியேற்றத்தை நிறுத்தும் மத்திய அரசின் திட்டங்களில் ஒரு பகுதியாக ஹைட்ரஜன் படகு ஒரு முன்னோடி திட்டமாக திகழுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ மாசுபாட்டை தடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஹைட்ரஜன் எரிபொருள் படகு சேவையை கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் படகு சேவை எங்கு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேரள மாநிலத்தில் கொச்சி அப்படின்ற பகுதியில் அறிமுகம் செஞ்சுருக்காங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், பேசிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரிபப்ளிக் என்னும் நூலை எழுதியவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஸ்ரீதரன் பிள்ளை அப்படின்றவங்க தான். ஸோ இந்த கேள்வி வரக்கூடிய எக்ஸாமில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பிற நூல்களை எழுதிய ஆசிரியர்களையும் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பேசிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரிபப்ளிக் என்னும் நூலை எழுதியவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஸ்ரீதரன் பிள்ளை அப்படின்றவங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற கடற்போர்கள் அப்படின்ற நூலை எழுதியவங்க வந்து பார்த்தீங்கன்னா விஎன் சாமி அப்படின்றவங்க. அதுக்கப்புறம் திருக்கார்த்தியல் சிறுகதை அப்படின்ற நூலை எழுதியவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராம் தங்கம் அப்படின்றவங்க. அதுக்கப்புறம் ஆதனின் பொம்மை நாவல் அப்படின்ற நூல் எழுதியவங்க வந்து பார்த்தீங்கன்னா உதயசங்கர் அப்படின்றவங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், எந்த ஆண்டுக்குள் இந்தியா விண்வெளியில் ஆய்வு மையமான பாரதிய அந்தரிஷா நிலையத்தை அமைக்க உள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2028க்குள்ளே. ஸோ நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளியில் ஒரு ஆய்வு மையத்தை வந்து தொடங்க இருக்காங்க. ஸோ அதனுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய அந்தரிஷா நிலையம், அதாவது பாரதிய ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது தான். ஸோ எந்த ஆண்டுக்குள்ளே தொடங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2028க்குள்ளே. ஓகேங்களா? ஸோ இந்த தகவலை நமக்கு கொடுத்தவங்க வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஸ்ரோவின் தலைவராக இருக்கக்கூடிய சோம்நாத் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தகவலை நமக்கு தெரிவிச்சிருக்கார். ஓகேங்களா? இஸ்ரோ அப்படின்ற அமைப்பு எப்போ தொடங்கப்பட்டிருக்குன்னா 1969 தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ எந்த ஆண்டுக்குள் இந்தியா விண்வெளியில் ஆய்வு மையமான பாரதிய அந்தரிஷா நிலையத்தை அமைக்க உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2028க்குள்ளே. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள், பீரங்கிகளை தாக்கி அளிக்கும் பயிற்சியான ஏடிஜிஎம் பயிற்சி எங்கு நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில். அதாவது பீரங்கிகளை தாக்கி அளிக்கக்கூடிய பயிற்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஜிஎம் அப்படின்ற பயிற்சி. சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் இந்த பயிற்சி வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஓகேங்களா? மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய தீஸ்தா சோதனை மையத்தில் இந்த பயிற்சி வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ பீரங்கிகளை தாக்கி அளிக்கும் பயிற்சியான ஏடிஜிஎம் பயிற்சி எங்கு நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கம். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், பின் வருவனவற்றுள் எந்த நாடானது டெங்கு சுகாதார அவசர நிலையினை அறிவித்துள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பெரு அப்படின்ற நாடு தான். இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெங்கு காய்ச்சல் பரவல் வந்து அதிகமாக போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ முக்கியமாக தென் அமெரிக்கா நாடான பெரு அப்படின்ற நாட்டில் டெங்கு காய்ச்சல் பரவல் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த நாட்டில் பெரும்பாலான மாகாணங்களில் சுகாதார அவசர நிலையை வந்து பார்த்திங்கன்னா பிரகடனம் செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பின் வருவனவற்றுள் எந்த நாடானது டெங்கு காய்ச்சலுக்காக சுகாதார அவசர நிலையை அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரு அப்படின்ற நாடு தான். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள், பூஜ்ஜிய பாகுபாடு தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ச் 1ஆம் நாள். அதாவது சமத்துவம் மற்றும் அமைதி மற்றும் உலகளாவிய பாகுபாட்டின் தாக்கம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்ற வகையில் ஆண்டுதோறும் பூஜ்ஜிய பாகுபாடு தினம் அப்படின்றத அனுசரிக்கிறாங்க. ஸோ இந்த வருடத்துக்குண்டான கருப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா டு ப்ரொடக்ட் எவ்ரி ஒன் ஹெல்த், ப்ரொடக்ட் எவ்ரி ஒன் ரைட்ஸ் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ பூஜ்ஜிய பாகுபாடு தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ச் 1ஆம் நாள். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள், உலக கடற்கரும்புலி தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ச் 1ஆம் நாள்.
அதாவது கடல் கரும்புலி தினம் அப்படின்றது எதற்காக அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடலில் இருக்கக்கூடிய கடல் புல்லின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கணும் அப்படின்ற வகையில் ஆண்டுதோறும் மார்ச் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உலக கடற்கரும்புலி தினம் அப்படின்றத அனுசரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ உலக கடற்கரும்புலி தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ச் 1ஆம் நாள். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். உலக சிவில் பாதுகாப்பு தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ச் 1ஆம் நாள். ஸோ தேசிய மற்றும் சர்வதேச அளவில் சிவில் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை மற்றும் அவசரகால தயார்நிலை பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற வகையில் உலக சிவில் பாதுகாப்பு தினம் அப்படின்றத அனுசரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ உலக சிவில் பாதுகாப்பு தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ச் 1ஆம் நாள். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். சுயகாயம் விழிப்புணர்வு தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ச் 1ஆம் நாள். ஸோ இந்த சுயகாயம் விழிப்புணர்வு தினம் அப்படின்றத எதற்காக அனுசரிக்கிறாங்கன்னா, ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க, உடனே வந்து அவங்களே வந்து தண்டனை கொடுத்துப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ லவ் ஃபெயிலியராக இருக்கலாம். ஸோ அதுலேருந்து மீண்டு வர முடியாமல் என்ன பண்ணிப்பாங்க, அவங்களே தண்டிச்சுக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது சிகரெட் பழக்கம் வந்து இருந்தது அப்படின்னா அந்த சிகரெட் எடுத்து அவங்களே சுட்டுக்கிறது. புரியுதுங்களா? அது மாதிரி அவங்களே வந்து தண்டிச்சுக்கிறாங்கல்ல. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித மனநல கோளாறு தான். ஓகேங்களா? ஸோ ஒரு சில மன அழுத்தத்தால் அது உண்டாயிருக்கலாம், பதட்டம். ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து மீண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு விழிப்புணர்வு நாளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சுயகாயம் விழிப்புணர்வு தினம் அப்படின்றத அனுசரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ சுயகாயம் விழிப்புணர்வு தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ச் 1ஆம் நாள். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். இந்தியாவில் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்தை பிடித்துள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆவது இடம். அதாவது இந்தியாவிலேயே மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு மற்றும் புத்தாக்க தொழில்கள் வரிசையில் நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி மற்றும் கல்வி பட்டியலில் நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா 2ஆவது இடத்தை பிடிச்சிருக்கு. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான். ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். ஹிந்துஸ்தான் ஊர்வர ரசாயன ஆலை எங்கு திறக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் திறந்து வச்சுருக்காங்க. அதாவது இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஹிந்துஸ்தான் ஊர்வர ரசாயன ஆலை அப்படின்றத திறந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஆலை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே 3ஆவது மிகப்பெரிய உர ஆலை வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்துஸ்தான் ஊர்வர ரசாயன ஆலை தான். ஓகேங்களா? ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் ஊர்வர ரசாயன ஆலை தான். ஸோ முதலாவது ஊர்வர ரசாயன ஆலை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 2021 தொடங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 2வது ஊர்வர ரசாயன ஆலை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 2022 தொடங்கியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே 3ஆவது மிகப்பெரிய உர ஆலை இந்த ஹிந்துஸ்தான் ஊர்வர ரசாயன ஆலை தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் திறந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஹிந்துஸ்தான் ஊர்வர ரசாயன ஆலை எங்கு திறக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். தற்போது சூப்பர் அனல்மின் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய வடக்கு கரன்புரா அப்படின்ற பகுதியில் தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இதற்கு முன்னாடி கூட ஒடிசாவில் வந்து பார்த்தீங்கன்னா தலபிரா அனல்மின் திட்டம் அப்படின்றத இப்போ சமீபத்தில் தொடங்கியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பர் அனல்மின் திட்டம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வடக்கு கரன்புரா அப்படின்ற பகுதியில் தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இது ரெண்டுமே முக்கியமானது தான். ஸோ தற்போது சூப்பர் அனல்மின் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வடக்கு கரன்புரா அப்படின்ற பகுதியில் தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். தாவி பண்டிகை எங்கு நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரோட கலை, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாவி திருவிழா அப்படின்றத நடத்துகிறாங்க. ஸோ இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 1, 2024 இது தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ தாவி பண்டிகை எங்கே நடத்தப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில். ஸோ அதே மாதிரி இன்னும் ஒரு சில முக்கியமான திருவிழாக்கள் வந்து பார்த்துடலாம். ஸோ துலிப் மலர் திருவிழா அப்படின்றது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடக்குது. ஹாரன்பில் திருவிழா அப்படின்றது நாகாலாந்தில் நடக்குது. கங்கா சாகர் மேளா அப்படின்றது மேற்கு வங்கத்தில் நடக்குது. சம்மக்கா சாரலம்மா ஜாதரா திருவிழா தெலுங்கானாவில் நடக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமான திருவிழாக்கள் தான். ஸோ இதையும் நோட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ தாவி பண்டிகை எங்கு நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். சரிங்களா?
ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். தேசிய பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குனராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தல்ஜித் சிங் சௌத்ரி அப்படின்றவர் தான். ஸோ இந்த தேசிய பாதுகாப்பு படை அப்படின்றது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1986 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த தேசிய பாதுகாப்பு படையோட தலைமை இயக்குனராக யாரை நியமனம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தல்ஜித் சிங் சௌத்ரி அப்படின்றவர் தான். அதே மாதிரி இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பிசிசியின் தலைவராக யாரை நியமனம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமீர் ஷா அப்படின்றவரை நியமனம் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இந்திய இராணுவத்தின் துணைத் தலைவராக யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உபேந்திர திவேலி அப்படின்றவர் தான். அதே மாதிரி 16வது நிதி ஆணையத்தின் உறுப்பினராக யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சௌமியா சரண் அப்படின்றவங்கள நியமனம் செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை நோட் பண்ணிங்க. ஓகேங்களா, ஸோ தேசிய பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குனராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தல்ஜித் சிங் சௌத்ரி. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். எந்த இரு நாடுகளுக்கிடையே சமுத்ரா லக்ஷ்மணா என்னும் கூட்டு கடற்படை பயிற்சி நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும். ஓகேங்களா, இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையே சமுத்ரா லக்ஷ்மணா அப்படின்ற கூட்டு கடற்படை பயிற்சி நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ் ஆயுத்தா அப்படின்ற பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் நடக்கக்கூடிய கூட்டு கடற்படை பயிற்சி தான் இந்த எக்ஸ் ஆயுத்தா அப்படின்றது. அதே மாதிரி போங்கோ ஜாகர் அப்படின்ற பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நடக்கக்கூடிய கூட்டு கடற்படை பயிற்சி தான் இந்த போங்கோ ஜாகர் அப்படின்ற பயிற்சி. அதே மாதிரி சயீத் தல்வார் அப்படின்ற பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் யுஏஇக்கும் நடக்கக்கூடிய கூட்டு கடற்படை பயிற்சி தான் இந்த சயீத் தல்வார் அப்படின்ற பயிற்சி. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிங்க. வரக்கூடிய எக்ஸாமில் இதிலேருந்து ஒரு கேள்வி வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ எந்த இரு நாடுகளுக்கு இடையே சமுத்ரா லக்ஷ்மணா என்னும் கூட்டு கடற்படை பயிற்சி நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். பின்வரும் எந்த நாடு PARS-1 என்ற செயற்கைக்கோளை ஏவி உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஈரான். அதாவது சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் நாடு PARS-1 அப்படின்ற செயற்கைக்கோளை விண்ணுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. எந்த நாட்டோட உதவியினால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரஷ்யாவின் சோயஸ் லாஞ்சர் உதவியோடு ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயற்கைக்கோளை விண்ணுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ பின்வரும் எந்த நாடு PARS-1 அப்படின்ற செயற்கைக்கோளை விண்ணுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரான். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். மண்மொழி இதழின் ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அஸ்வகோஸ் அப்படின்றவர் தான். அதாவது சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழிய சிந்தனையாளரும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் நிறுவனர்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் தான் இந்த அஸ்வகோஸ் அப்படின்றவர். இவருடைய இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. ஸோ இவருடைய 79வது வயசில் இவர் காலமாயிட்டார். ஓகேங்களா, ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மண்மொழி இதழின் ஆசிரியர். சரிங்களா, ஸோ மண்மொழி இதழின் ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஸ்வகோஸ் அப்படின்றவர் தான். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். சர்வதேச பூனை மீட்பு தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2ஆம் நாள். ஸோ பூனைகள் தங்குமிடம் மற்றும் பிற வசதிகளை மேம்படுத்துவதற்காக இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக கொண்டாடப்படுது. ஓகேங்களா, ஸோ அந்த வகையில் சர்வதேச பூனை மீட்பு தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2ஆம் நாள். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். FMR மீது தீர்மானம் கொண்டு வந்த மாநிலம் இது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நாகாலாந்து. அதாவது FMR அப்படின்றது ஒரு நாடுகளோட எல்லை பகுதியை பகிர்ந்துக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா FMR அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்குது, இந்த சைடு வந்து மியான்மர் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லை பகுதி. ஸோ இப்போ FMR மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து நம்மளுடைய எல்லை பகுதியை தாண்டி 16 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மியான்மருக்குள்ளே போகலாம். ஓகேங்களா, எந்த ஒரு விசாவும் இல்லாமல் நம்மளுடைய எல்லை பகுதியை தாண்டி 16 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மியான்மருக்கு போகலாம். ஓகேங்களா, 16 கிலோமீட்டர் வரையும் மியான்மருக்குள்ளே போகலாம். அதே மாதிரி மியான்மரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லை பகுதியை தாண்டி இந்தியாவுக்குள்ளே 16 கிலோமீட்டர் வந்து அவங்களும் வரலாம். ஓகேங்களா, இதுதான் FMR அப்படின்றது. ஸோ அதே மாதிரி இந்தியா மற்றும் மியான்மருக்கு இடையே கிட்டத்தட்ட 1643 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எல்லையை வந்து பகிர்ந்துக்கிறாங்க. ஸோ அந்த எல்லை பகுதியை சுற்றி வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா இரும்பு வேலி வந்து போட போகிறாங்க. அப்படி போட்டுட்டாங்க அப்படின்னா ஸோ நம்மளால் விசா இல்லாமல் மியான்மருக்குள்ளே போக முடியாது. அதே மாதிரி மியான்மரும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளார விசா இல்லாமல் வர முடியாது. ஓகேங்களா, இந்த FMR மூலயமா இந்த 16 கிலோமீட்டர் உள்ளே போயிட்டு வந்துட்டுருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இப்படி கேன்சல் ஆச்சுன்னா என்ன ஆகும், இங்கே இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் வந்து பாதிப்படையும். ஏன்னா மியான்மர்லேருந்து இங்கே வரவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்து வணிகம் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது பொருள் வாங்குறது கொள்வது இது மாதிரிலாம் இருப்பாங்க. அப்போ வந்து இது தடைப்பட்டு போகுதில்ல.
ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்படையும். ஓகேங்களா? ஸோ அதில் ஒரு மாநிலம் தான் வந்து பார்த்திங்கன்னா நாகாலாந்து. ஸோ இதனால தான் நாகாலாந்து வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்கு எதிராக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எஃப்எம்ஆர் மீது தீர்மானம் கொண்டு வந்த மாநிலம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாகாலாந்து. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள், ஐநாவின் 5வது சுற்றுச்சூழல் பேரவை எங்கு நடைபெற்றது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நைரோபி அப்படின்ற இடத்துல தான். அதாவது ஐநா அப்படின்றது 193 உறுப்பு நாடுகளால் ஆனது தான் அந்த ஐநா அப்படின்றது. மற்றும் உலகளாவிய சுற்றுச்சூழல் நிர்வாகத்தை முன்னேற்றுவதற்காக 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது தான் இந்த ஐநா சுற்றுச்சூழல் பேரவை அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநாவின் 5வது சுற்றுச்சூழல் பேரவை வந்து நடந்திருக்கு. எங்கே நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைரோபியில் நடந்திருக்கு. ஓகேங்களா? முக்கியமாக பிளாஸ்டிக் பொருட்களை ஒழிக்கணும், அதுக்கப்புறம் மாசுபாட்டை வந்து தடுக்கணும் அப்படின்ற விஷயத்தெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநாட்டில் பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட 14 அம்சங்கள் கொண்ட திட்டங்களை வந்து செயல்படுத்தணும் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஐநாவின் 5வது சுற்றுச்சூழல் பேரவை எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைரோபி. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள், 4வது கேலோ இந்திய பல்கலைக்கழக விளையாட்டுகளில் எந்த பல்கலைக்கழகம் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப்பை வென்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சண்டிகர். அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 4வது கேலோ இந்திய பல்கலைக்கழக விளையாட்டு போட்டிகள் வந்து நடந்தது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட இந்திய பல்கலைக்கழகங்கள் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா நாகாலாந்து கேலோ இந்திய பல்கலைக்கழக விளையாட்டு போட்டியின் 4வது பதிப்பை அதனுடைய தலைநகரமான கோஹிமா அப்படின்ற இடத்துல நடத்துகிறாங்க. ஸோ இந்த போட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு இந்தியாவில் நடத்தப்படுவது இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட இந்திய பல்கலைக்கழகங்கள் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இதில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப்பையும் வென்றது வந்து பார்த்திங்கன்னா சண்டிகர் தான். ஓகேங்களா? ஸோ 4வது கேலோ இந்திய பல்கலைக்கழக விளையாட்டுகளில் எந்த பல்கலைக்கழகம் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப்பையும் வென்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சண்டிகர் பல்கலைக்கழகம் தான். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், உலக வனவிலங்கு தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ச் 3ஆம் நாள். அதாவது நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய வனவிலங்குகள் மற்றும் தாவரங்கள் மற்றும் அவற்றின் பாதுகாப்புக்கான அவசர தேவை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்ற வகையில் ஆண்டுதோறும் மார்ச் 3ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உலக வனவிலங்கு தினமாக அனுசரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ உலக வனவிலங்கு தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ச் 3ஆம் நாள். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள், உலக செவிப்புலன் தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ச் 3ஆம் நாள். அதாவது செவித்திறன் இழப்பு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்ற வகையிலையும் ஸோ உலகம் முழுவதும் காது மற்றும் செவிப்புலன் பராமரிப்பை மேம்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் மார்ச் 3ஆம் நாள் வந்து பார்த்திங்கன்னா உலக செவிப்புலன் தினமாக அனுசரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ உலக செவிப்புலன் தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ச் 3ஆம் நாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்றைக்கு உண்டான கரண்ட் அவர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நம்ம நீங்கள் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2024 உண்டான கரண்ட் அவர்ஸில் டே 1, டே 2, டே 3 இந்த 3 நாளுக்கு உண்டான கரண்ட் அவர்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான டெஸ்ட் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் கண்டக்ட் பண்ணுவோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமிலேருந்து கார்த்திக்.